Hi dear students, welcome to A2 Career with Seek YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேராமெடிக்கல் 9 டிகிரி கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபார்மாலிட்டி ஜிஎன்எம் நர்சிங்க்கும் நடந்துகிட்ருக்கு. அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பிஎஸ்சி நர்சிங் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு போய் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுவீங்க. இதில் பிஎஸ்சி நர்சிங் பார்த்தோம்னா நிறைய காலேஜஸ் அன்ரெகனைஸ்டாக அவங்க இல்லீகலாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட அட்டாச் பண்ணி அது நர்சிங் ஹோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி 2 இயர்ஸ் நர்சிங் கோர்ஸு ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஒன்லி நம்மளோட இந்தியன் அண்ட் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரெகக்னைஸ் பண்ணுற கோர்சஸ் ஏஎன்எம் நர்சிங், ஜிஎன்எம் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், இது 3 மட்டும்தான். ஆஃப்டர் 12th அப்புறம் டேரெக்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நர்சிங் முடித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி போஸ்ட் பேசிக், எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, போஸ்ட் நர்சிங்லேயே என்னது ரெக்கார்ட் நர்சிங் அப்படிங்கிற ஒரு அன்ரெகனைஸ்டு கோர்ஸஸை வச்சு ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷன் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய நர்சிங் கோர்சஸ் 3 தான். இது மட்டும்தான் இந்தியன் நர்சிங் கவுன்சில் அண்ட் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரெகக்னைஸ்டு வழங்குது. அதாவது ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், இந்த 3 நர்சிங் கோர்ஸை தவிர மற்ற எந்த நர்சிங் கோர்ஸஸுக்குமே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதுவும் அந்த ஜாயின் பண்ணுற காலேஜும் ரெகக்னைஸ்டு தமிழ்நாடு அந்த நர்சிங் கவுன்சில் கீழே ரெகக்னைஸ்டு ஆகிருக்குதா அப்படிங்கிறது பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிராங்கா நர்சிங் காலேஜ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஏழை மாணவர்கள் போய் ஏமாந்துடுறீங்க. இதே மாதிரி ஏமாறாதீங்க. இப்போ நமக்கு தெளிவான ஒரு வசதியை கவர்மெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. அதை டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு அந்த அஃபிஷியல் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போட்டாலே என்னெல்லாம் காலேஜ் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங் கீழே, அதாவது இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் கீழே இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, மற்றும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஷேர் பண்ணுறோம். இதே மாதிரி என்னெல்லாம் காலேஜில் எந்தெல்லாம் கோர்ஸுக்கு இப்போ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டில் போய் அஃபிலியேட்டட் காலேஜை என்ன கோர்ஸுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட் பிடிஎஃப்னு அடித்தா கூட அந்த பிடிஎஃப் லிஸ்ட் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜ் அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும். அஃபிலியேட் ஆகாத எந்தவித இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், ஹோம், நர்சிங் ஹோம் அப்படிங்கிற பேரில் ரன் பண்ணுற இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்காதீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரயோஜனப்படாது. இதில் பின் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாபத்தை கொடுப்பாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டல் அரௌண்ட்ஸில் மட்டும் உங்களால் ஜாப் சர்க்கிள் அப்படியே அந்த சர்க்கிளுக்குள்ளேயே தான் நிற்க வேண்டி வரும். அதுவும் ஒரு 10,000க்குள்ளே தான் சேலரி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே ஜாபுக்கு போனால் அதுக்கு ஜாப் கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுனாலும் ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான், நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போக முடியும். இந்த அன்ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் அஃபிலியேட் ஆகாத இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் நர்சிங்கோ மற்ற அலைடு ஹெல்த் கோர்ஸஸ் படிக்கும்போது உங்களால் நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலையோ நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலையோ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால் எந்த கோர்ஸாக இருந்தாலுமே ரெகக்னைஸ்டான காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உபயோகப்படுமே தவிர அன்ரெகனைஸ்டு காலேஜ் அன்ரெகனைஸ்டு கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்காதீங்க. உங்களோட டைம் அண்ட் மணி தான் வேஸ்ட் தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தராத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுற காலேஜோட லிஸ்ட்டு அஃபிலியேட்டடாங்கிறது நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதே மாதிரி எந்த கோர்ஸுக்கான அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டு பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டுன்னு போட்டுட்டிங்கனாலே என்னெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அஃபிலியேட்டட், என்னெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் அஃபிலியேட்டட் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மேட் வந்துடும். இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற கல்விசார் தகவலுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நம்ம வே2 கரியர் செக் யூடியூப் சேனலுடன் இருந்திருங்கள். நன்றி.